ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இயல் ஒன்று கனவு பழித்தது சிக்ஸ்த் டேர்ம் 1. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்களா, நம்ம தமிழ் வந்து இயலிசை நாடகத்தில் மட்டும் தான் நம்மளோட தமிழ் இருக்கா? கிடையாது. நம்மளோட தமிழில் வந்து அறிவியலும் இருக்குது. நம்மளோட தமிழ் வந்து அறிவியல் செய்திகளும் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து மெயினான விஷயங்கள் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆழமுக்கி முகக்கிடும் ஆழ்கடலின் நாழி முகவாது நாள் அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் திரவமான பொருள் நம்ம அமுக்கினாலும் அது வந்து அளவு வந்து என்றுமே குறையாது. அதான் அவையார் பாடலில் சொல்லியிருக்காங்க. வீரர் ஒருவரின் காய்த்த வெந்நீர் ஊசியால் தைத்த செய்தியை பற்றி பதிற்றுப்பத்தில் கூறியிருக்கு. அது நெடுவல்லூசி நெருப்பசி பறந்தவடு பதிற்றுப்பத்தில் கூறியிருக்கு. சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை வந்து நரம்பினால் தைத்த செய்தியை நச்சினில் கூறியிருக்காங்க. ஸோ கோல்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நச்சினை. அடுத்தது வந்து அறுவை சிகிச்சை வந்து நம்ம இப்போ பண்ணுற அறுவை சிகிச்சையோட அப்போ பழைய காலத்துலேயும் நம்ம தமிழ் இலக்கியம் முக்கால இலக்கியங்களை வந்து இடம்பெற்றிருக்காங்க, கூறியிருக்காங்க அறுவை மருத்துவம் பற்றி. அதுக்கப்புறம் வந்து தொலைவில் உள்ள பொருட்களின் உருவத்தை வந்து அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்தை வந்து நம்மளோட திருவள்ளுவர் மாலை நூலில் வந்து கபிலர் எழுதிய பாடல்